நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் யூடியூப் தளத்தில் அவருக்கென்று ஏராளமான பார்வையாளர்கள் வைத்திருக்கின்ற ஒரு நபர். இவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், காலையில் விநாயகர் சிலையை உடைப்பார், மாலையில் அதே விநாயகருக்கு தேங்காய் உடைத்து விநாயகர் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்குவார். இப்படிப்பட்ட நபர் சில மாதங்களுக்கு முன்பு வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை பாராட்டி பேசினார். மருத்துவர் ஐயாவிடம் பேட்டி கண்டார். மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக அவருடைய சவுக்கு மீடியாவில் பல செய்திகளை வெளியிட்டார். தற்பொழுது நிலைமை வேறு விதமாக மாறியிருக்கிறது. எப்பொழுதும் இந்த சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முழு நேர எடுபிடி. இவர் காவி உடை போடாத சங்கி, இரட்டை இலை சின்னத்தை கையிலே பிடிக்காத அதிமுகவின் தொண்டன் என்று சொல்லத்தக்க அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த நேரத்திலும் விசுவாசமாக இருப்பவர். அதற்காக அவர்களிடம் பல ஒப்பந்தங்களை போட்டு மறைமுகமாக பல காரியங்களை சாதித்து கொண்டவர். ஊடக விபச்சாரத்தில், ஏனென்றால் இந்த சவுக்கு சங்கம் நடத்துவது ஊடக வியாபாரம் கூட இல்லை, ஊடக விபச்சாரம் தான். இந்த ஊடக விபச்சாரத்தில் அவ்வப்பொழுது சவுக்கு சங்கர் மாட்டுகின்ற பொழுதெல்லாம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பார். சவுக்கு சங்கரை காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை அத்தனை நடவடிக்கையிலும் இறங்குவார். அவருக்கு பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார்கள். ஆகவேதான் பார்த்தார் இந்த சவுக்கு சங்கர். அன்புமணி அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கு பிறகு இந்த சவுக்கு சங்கருடைய சுதி மாறிவிட்டது. இப்பொழுது அன்புமணியை மனித புனிதர் என்கிறார். அன்புமணி வைத்த கூட்டணி சரி என்கிறார். மருத்துவர் ஐயாவை பற்றி அவதூறாக பல செய்திகளை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். 2 மாதங்களுக்கு முன்பு வரை, ஏன் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு வரை மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக தொடர்ந்து பேசிய இந்த சவுக்கு சங்கர் மருத்துவர் ஐயாவிடமிருந்து இதுவரை எந்த மாற்றமும் இல்லை, இதுவரை யாரோடு கூட்டணி என்று அறிவிக்கவில்லை. ஆனால் அன்புமணி எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்ததற்கு பிறகு இப்பொழுது அன்புமணிக்கு ஆதரவாக பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அன்புமணியின் பனையூர் பங்களாவிலேயே இவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டார்கள், அவர் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டார் என்ற செய்தியும் இருக்கிறது. இந்த சவுக்கு சங்கரை பொறுத்தவரை ஊடகத்தில் பல சினிமா பிரபலங்களை பற்றி தவறாக விமர்சிப்பேன் என்று சொல்லி சினிமா பிரபலங்களை பிளாக்மெயில் செய்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமான வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிகழ்வு கூட இருக்கிறது. இதற்கு முன்பு மதுரையில் இருந்து கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் கோயம்புத்தூர் சிறைக்கு அழைத்து வரப்பட்டார். சவுக்கு சங்கரிடம் கஞ்சா இருந்ததாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு சிறைக்கு சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்டு அதற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்த சவுக்கு சங்கர் இனி சவுக்கு சங்கர் அவருடைய சவுக்கு மீடியாவை நடத்த முடியாத அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன், ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் எனக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள், ஆகவே இனி சவுக்கு மீடியாவை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை, சவுக்கு மீடியாவை மூடுகிறேன் என்று சொல்லி நாடகம் ஆடினார். பிறகு யாருக்கும் தெரியாமல் ஒரு நாள் சவுக்கு மீடியாவை திரும்பவும் புத்தோலி வீசி பறக்க விடுகிறேன், சவுக்கு மீடியாவை திரும்பவும் நடத்துகிறேன் என்று சொல்லி சவுக்கு மீடியாவில் காணொளிகளை பதிவிட்டார். அதற்கு பிறகு இப்பொழுது என்ன சொல்கிறார் சவுக்கு சங்கர்? அதே சவுக்கு மீடியாவை மீண்டும் மூடுகிறேன், நடத்த முடியவில்லை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் மிரட்டுகிறார்கள் என்று அவரும் அவரோடு பணியாற்றியவர்களும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டு இப்பொழுது மீண்டும் சவுக்கு மீடியாவை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது எவ்வளவு மக்களை ஏமாற்றுகின்ற வேலை! அவர் அந்த சவுக்கு மீடியாவை நடத்துவதென்றால் நடத்தட்டும், மூடுவதென்றால் மூடட்டும், ஆனால் எதை செய்கிறோம் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். மக்கள் மத்தியிலே விளம்பரத்தை தேட வேண்டும். அதன் மூலம் அந்த சவுக்கு மீடியா பார்வையாளர்களை அதிகப்படுத்த வேண்டும். பார்வையாளர்களை அதிகப்படுத்தி லட்சக்கணக்கில் யூடியூபில் மாத வருமானத்தை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அதிகமான பார்வையாளர்கள் பார்க்கின்ற பொழுது பல முக்கிய பிரமுகர்களை பிளாக்மெயில் செய்து மிரட்டி அவர்களிடமிருந்து ஆதாயம் அடைய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர் பலரை மிரட்டி
உங்கள் சம்பந்தமான ஆதாரங்களை வெளியிடுவேன், உங்கள் சம்பந்தமான ரகசியங்களை வெளியிடுவேன் என்று சொல்லி மிரட்டி பணம் வசூலிப்பதாகவும் செய்தி இருக்கிறது. இது சம்பந்தமாகவும் ஊடகங்களிலே பலர் பேசி இருக்கிறார்கள். சவுக்கு சங்கரை பொறுத்தவரை ஒரு ஊடக வியாபாரி, ஒரு ஊடக விபச்சாரி. அவருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, நேர்மை கிடையாது, எதுவும் கிடையாது. சவுக்கு சங்கருக்கு ஒரே குறி பணம் மட்டுமே. அதற்காக யாரை வேண்டுமானாலும் உயர்த்தி பிடிப்பார், யாரை வேண்டுமானாலும் தாழ்த்தி பேசுவார், யாரை வேண்டுமானாலும் உயர்த்துவார், யாரை வேண்டுமானாலும் கீழே போடுவார். அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஊடக வியாபாரி தான் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் சில நாள் கலைஞரை ஆதரித்து பேசுவார், சில நாள் ஜெயலலிதாவை ஆதரித்து பேசுவார், சில நாட்களில் அவர்களை எதிர்ப்பார். இப்படி ஒரு மோசமான பேர்வழி தான் சவுக்கு சங்கர். இன்னும் சொல்ல போனால் சவுக்கு சங்கர் ஒரு ஊடக பிளாக் மெயிலர். ஊடகத்தில் பிளாக்மெயில் செய்து பலரை மிரட்டி பணம் சம்பாதிக்கின்ற பேர்வழி என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். சவுக்கு சங்கரை ஒரு சரியான ஊடகவியலாளர் என்று எந்த ஊடகத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் கொஞ்சம் கூட சவுக்கு சங்கரிடம் ஊடக அறம், ஊடக தர்மம் என்பது கிடையவே கிடையாது. சவுக்கு சங்கருடைய ஊடக தர்மம் என்பது பணம் பண்ணுவது, பணம் சம்பாதிப்பது. இது மட்டும்தான் சவுக்கு சங்கருடைய கோட்பாடு, கொள்கை அனைத்தும். சவுக்கு சங்கரை போல ஒரு மோசமான ஊடக வியாபாரியை, ஊடக விபச்சாரியை நாம் எங்கும் பார்க்க முடியாது. சவுக்கு சங்கர் ஊடகத்தின் மூலம் பலரை பிளாக்மெயில் செய்கின்ற பிளாக் மெயிலர், பலரை மிரட்டுகின்ற பேர்வழி. ஆகவேதான் தொடர்ந்து பல வழக்குகளில் சவுக்கு சங்கர் சிக்கிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சவுக்கு சங்கர் அவர் வேலை பார்த்த மத்திய அரசுடைய தொலைத்தொடர்பு நிறுவனத்திலேயே கையாடல் செய்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தை பற்றிய பல செய்திகளை அப்பொழுதே ஊடகங்களுக்கு ரகசியமாக விற்பனை செய்து அதன் மூலம் பணம் பறித்தவர். அப்படி பணம் பறித்து அந்த தொலைத்தொடர்பு துறையை பற்றி மிகவும் மோசமாக செய்திகளை பரப்பினார் என்று சொல்லி சவுக்கு சங்கர் கையூட்டு வாங்கினார், லஞ்சம் வாங்கினார் என்று சொல்லி அந்த தொலைத்தொடர்பு துறையிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டவர். வேலை நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும், அந்த வேலை நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பும் அவர் தொடர்ந்து பல ஆண்டுகள் சஸ்பெண்டிலே இருந்து சம்பளத்தை பெற்றவர். அப்படி சம்பளத்தை பெற்று மத்திய அரசின் தொலை தொடர்பு துறையை ஏமாற்றிய ஒரு ஏமாற்று பேர்வழிதான் இந்த சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் தான் இப்பொழுது மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக விமர்சனத்தை வைக்கிறார். அதற்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. சவுக்கு சங்கர் அதிமுகவின் எடுபிடி, பாரதிய ஜனதா கட்சியின் பாதம் தாங்கி என்பதை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. சவுக்கு சங்கர் ஒவ்வொரு மாதமும் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்தும் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்தும் தொடர்ந்து ஆதாயங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இவர் பணம் வாங்கி கொண்டு பேசுகின்ற ஒரு மோசமான ஊடக விபச்சாரி என்பதை தவிர இந்த சவுக்கு சங்கர் மீது எந்த நல்ல எண்ணமும் எந்த நல்ல பெயரும் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கிடையாது. இந்த சவுக்கு சங்கர் மொத்தத்தில் ஒரு ஊடக வியாபாரி, ஒரு ஊடக விபச்சாரி என்பதுதான் உண்மை என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.